தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேக நேரங்களில நம் மீது சொல்லப்படுகிறதான பொய்யான காரியங்களை நாம் அதை தவறு என்று நிரூபிப்பதற்கு அநேக முயற்சிகளை செய்கிறோம், அநேக காரியங்களை அதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் அதன் பலன் என்ன? ஒரு நாளும் அவைகளை நாம் நிரூபிப்பதற்கு முடியாத சூழ்நிலை வருகிற பொழுது மனம் சோர்வுற்றவர்களாய் இன்றைக்கு காணப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளையை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் மீது சொல்லப்படுகிறதான பொய்யான குற்றச்சாட்டுகளை குறித்து நீ எந்த அளவும் மனிதனிடத்தில் வாக்குவாதம் செய்யாதபடி, அதை நிரூபிக்க அநேக முயற்சிகள் எடுக்காதபடி, அதை சொல்லுகிற எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்தை வைத்து விட்டு நீ தேவனிடத்தில் ஜெபித்து நீ கடந்து போ. கர்த்தர் எப்படி யோசித்து தன் வாழ்க்கையில அவன் நீதியாய் விட்டு வந்த வஸ்திரத்தை வைத்துக் கொண்டு அந்த வஸ்திரத்தையே அவன் மீது குற்றச்சாட்டாய் அன்றைக்கு வைத்தார்கள். ஆனால் யோசேப்பு ஒன்றும் சொல்லவில்லை. அவன் சொன்னாலும் எடுபடாது, ஆனாலும் அவன் காத்திருந்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளிலே அவன் நீதியை விளங்க பண்ணினான். தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு நீ பொறுமையோடு காத்திருக்கிற வாழ்க்கையில உன் நீதியை விளங்க பண்ண அவர் உண்மையில தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.